சூப்பரான வீட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 5 முட்டை, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. கூடவே 1.5 டம்ளர் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். அதையும் 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் பீட் பண்ணி நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா 125 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். டம்ளர் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் வரும். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் ஒரே நேரத்தில் போட்டுறாமல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்கிங் பேனுக்கு மாற்றிடலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிரும். நம்ம கடையில் வாங்குற அதே மாதிரியே இருக்கும். இதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே தேவையில்லை. நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம க்ரீம் வச்சு க்ரீம் கேக்காகவும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிராம் மெஷர்மெண்ட் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.